நன்றி அப்பா. இந்த காலை வேளையில உங்க பிரசன்னத்தினால அப்பா ஆராதிக்கும் பொழுதே உங்க மகிமையினால ஒவ்வொரு வீட்டையும் ஒவ்வொருவரையும் நிரப்புவீரா. ஆவலோடு கூட எதிர்பார்ப்போடு கூட ஏக்கத்தோடு கூட அப்பா நாங்க வந்து நிற்கிறோம் அப்பா. இந்த காலை வேளையில இந்த நாளுக்குண்டான கிருபை எங்க மேல இறங்கட்டும். தேங்க்யூ அப்பா. இன்னும் ஆராதிக்க விரும்புகிறப்பா. எபினேசரே உமக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே இதுவரையில் உதவி நீரே இதுவரையில் உதவி நீரே உம்மை முழு உள்ளத்தோடு பாடுவீங்களா? ஆராதனை 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 அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 இயேசையா ஆராதனை 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 ஆராதனை. அப்பாவுமே நாங்கள் ஆராதிக்கிறோம் ராஜா. இந்த காலை வேளையில முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு முழு சிந்தையோடுமே நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. உம்மை ஆராதிக்கிறோம் ராஜா. உங்க வாய்களை திறந்து நல்லா ஸ்தோத்திரிப்பீங்க. கர்த்தரை நல்ல ஸ்தோத்திரிங்க. இந்த காலை வேளையில அவரை உயர்த்துவதே நமக்கு பாக்கியம். இன்றைக்கு நம்ம அவரை உயர்த்துவது நமக்கு கிடைச்ச மகா பெரிய ஸ்லாக்கியம். இன்னைக்கு அவரை உயர்த்தி உயர்த்தி அவரை மேன்மைப்படுத்தி அப்பாவுமே நாங்கள் ஆராதிக்கிறோம் ராஜா. அப்பா மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமல் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று நீங்க சொன்னீங்கப்பா. இந்த நாளின் காலை வேளையில உங்க அப்பா சமாதானத்திற்காக அப்பா உங்களுடைய கிருபைக்காக விலகாத கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. கிருபை விலகாதையா கிருபை விலகாதையா இசையாவும் கிருபை விலகாதையா கிருபை விலகாதையா. ஆண்டவருடைய கிருபை நம்மளை விட்டு விலகாத கிருபை. சந்தோஷமா கர்த்தரை நம்ம ஆராதிக்க போறோம். மலைகள் விலகி போகலாம், பர்வதங்கள் நிலை பெயரலாம், ஆனா கர்த்தருடைய கிருபை நம்மளை விட்டு விலகாது. சமாதானத்தின் உடன்படிக்கையும் நிலை பெயராது. ஆமென். பாடலாமா? மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகாது சமாதானம் நிலை பெயராது. மலைகள் விலகினாலும் கிருபை விலகாதையா கிருபை விலகாதையா இசையாவும் கிருபை விலகாதையா
கிருபை விலகாதையா. நீங்க பாடுறீங்களா? கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. இயேசையாவும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில உம்முடைய கிருபையினால் எங்களை நிரப்புவீராக, மகிமை எங்களுக்கு வெளிப்படுத்துவீராக ஆண்டவரே. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் சமாதானத்தை பேசுகிறோம். உங்களுக்கு சமாதானம், மகிமை, நிறைவு உண்டாகட்டும். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை அனைவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். நீங்க நல்லா இருப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். தொடர்ச்சியாக இது 3வது வாரமாக ஒரே வசனத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். எரேமியா 29:11. எஸ், எப்படி ஆரம்பிக்க அந்த வசனம்? நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. எஸ், பியூட்டிஃபுல்லான ஒரு வாக்குத்தத்தத்தின் வசனம் இது. எதிர்பார்த்திருக்கிற முடிவு நம்முடையது. அவர் நம் பேரில் நினைத்திருக்கிற நினைவு அவருடையது. ஆமா, இது ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா அவருடைய நினைவுக்கு ஏற்றார் போல நம்ம எதிர்பார்த்தோம்னா கரெக்ட், அதனுடைய முடிவு எப்பவுமே சொல்லுவாங்களே A+B = something. ஓஹோ, A+B = something. கரெக்டா சொன்னீங்க. அழகா இருக்குது, நல்லதா இருக்குது. அந்த மாதிரி இப்போ நம்ம நிறைய விஷயங்களை நம்ம யோசனையின்படி எதிர்பார்த்திருக்கலாம். ஆனா நாம் எதிர்பார்த்திருக்கிற முடிவும் அவர் நினைத்திருக்கிற நினைவும் ஒன்றாய் இணையும் பொழுது இந்த வசனம் நிறைவடைகிறது. இந்த வசனம் நிறைவடைகிறது. அதுவும் எதுல நிறைவு பெறுகிறதுனா சமாதானத்தினால அது நிறைவு பெறுகிறது. வாவ், சமாதானம். ஆமென். உன் அலங்கத்துக்குள்ள சமாதானம். எஸ். உன்னுடைய எல்லைகளுக்குள்ள சமாதானம். உன் பிசினஸ்க்குள்ள சமாதானம். நீ வாழ்கிற இடத்துல சமாதானம். ஆண்டவர் சொல்றார், உங்களுக்கு சமாதானம். Let there be peace. ஏன்னா அவர் சமாதானத்தின் பிரபுவா இருக்கிறார். சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. எஸ், நமக்கு சமாதானத்தை கொடுப்பதற்காக தான் அந்த ஆக்கினையை, அந்த ஜட்ஜ்மெண்ட்டை, அந்த பனிஷ்மெண்ட்டை அவர் சிலுவையில ஏற்றுக்கொண்டார். அதனால தான் இன்னைக்கு வந்ததுல நம்ம பாடணும், அவருடைய சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராது. இதுதான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம். கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது. கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது. மலைகள் விலகினாலும் அவருடைய சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராது. இந்த சமாதானம் ஸ்பெஷலி இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப விசேஷமானது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்க இருக்கிறது சிறையிருப்புல. அப்போ சிறையிருப்பு அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு பாண்டேஜ்குள்ள, ஒரு ரெஸ்ட்ரிக்டடான ஒரு சூழ்நிலைக்குள்ள, சமாதானம் அற்று இருக்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ள இருக்கிறாங்க. ஒரு விமோச்சனமே இருக்காதா? ஒரு விடுதலையே இருக்காதா? ஓ, எப்போ நமக்கு இதுல இருந்து ஒரு நன்மை நடக்கும்? எப்போ நம்ம இதுல இருந்து வெளியே வருவோம்? இப்படி எதிர்பார்ப்போடு கூட இருக்கிறவர்களுக்காகத்தான் இந்த வசனத்தை அந்த காலகட்டத்தில் கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்கிறார். அப்ப இன்றைக்கு கூட இந்த சமாதானம் அப்படிங்கிறது எதிலிருந்து அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிறையிருப்பிலிருந்து ஒரு சமாதானம். எதுல இருந்து? சிறையிருப்புல இருந்து, போராட்டத்திலிருந்து, கவலையிலிருந்து, பிரச்சனையிலிருந்து ஒரு சமாதானத்தை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்குத்தத்தமா கொடுக்கிறார். ஆமென். எசேக்கியா பிரான்சிஸ் அங்கிளினுடைய ஒரு சாங்லப்பா, நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஆனந்த துதி ஒலி கேட்கும். நம்ம ஃபுல்லாக கூட பாட வேணாம். ஆனால் எனக்கு அந்த பாட்டினுடைய சரணத்துல இந்த 3 வரிகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எந்த 3 வரிகள்? ஆதி நிலையேகுவோமே, ஆசீர் திரும்ப பெறுவோமே. ஆதி நிலையேகுவோமே, ஆசீர் திரும்ப பெறுவோமே. பாழான மண்மேடுகள் யாவும் பாராளும் வேந்தன் மனையாகும். சிறை வாழ்வு மறையும்
மகிமை திரும்பும். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். அல்லேலூயா. அல்லேலூயா. சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த பாட்டுல எப்படி இருக்கோ அப்படிதான் உங்க வாழ்க்கையிலயும் இன்னைக்கு திரும்ப போகும். எதிர்பார்த்திருக்கிற முடிவை நம்ம கேட்டுட்டோம். நினைத்திருக்கிற நினைவு அது அறிஞ்சு கொண்டோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்திட்டார். இப்போ சமாதானத்தின் வாழ்வை நம்ம பெற்றுக்கொண்டே ஆகணும். எங்கெல்லாம் சமாதானம் உங்க லைஃப்ல இல்லையோ அந்த சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பார். இந்த சிறையிருப்புல இருந்து அவங்க திரும்பும்போது அவங்க எப்படி இருந்தாங்களா, கனவு காண்றது போல இருந்தாங்களா, சொப்பனம் காண்கிறது போல இருந்துச்சா. அது வந்து நினைச்சே பார்க்க முடியல. ஒரு கனவு போல இருக்குதுங்க இது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல நிறைய பேர். இது கிள்ளி பார்த்துக்கலாம், இது உண்மைதானா, இது உண்மைதானான்னு கிள்ளி பார்த்துவோம். அந்த மாதிரி இந்த சிறையிருப்புல இருந்து திரும்பும் பொழுது கனவு போல இருந்துச்சா. அப்படிதான் உங்க வாழ்க்கையில இன்னைக்கு கர்த்தர் கனவை போல சில காரியங்கள் இருந்து திருப்பி எடுக்க போகிறார். மீண்டும் அந்த மகிமையின் வாழ்வுக்குள்ள உங்களை கொண்டு போக போகிறார். ஏன்னா இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் வசனம் சொல்லுது. உங்களை ஆசீர்வதிப்பதுதான் கர்த்தருக்கு பிரியம். How you can give glory while you are in struggle. அதுல இருந்து வெளியே கொண்டு வரணும்னு தான் அவர் எத்தனைத்திருக்கிறார். அந்த நாள் இந்த நாளாக இருக்க போகிறது. ஆமென். இன்றைக்கு இந்த சமாதானத்தின் வாழ்வை நம்ம சுதந்தரிக்க போகிறோம். ஏன்னா we are entitled to it. ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிற சமாதான வாழ்வு. அதனாலதான் அந்த சங்கீதம் 128 நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் அப்படின்னு அந்த சங்கீதம் ஆரம்பிச்சு அது முடியும் பொழுது இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் நீ காண்பாய் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தோடு முடியும். இன்றைக்கு இஸ்ரவேல் அப்படின்னு சொன்னா யாரோ அப்படின்னு நினைக்காதீங்க. ஏசப்பாவை உண்மையா விசுவாசிச்சு அவரே உண்மையான தெய்வம் ரட்சகராக ஏற்றுக்கொண்ட நீங்க தான் இஸ்ரவேல். நான் தான் இஸ்ரவேல். இன்றைக்கு கர்த்தர் ப்ராமிஸ் பண்ணிருக்காரு, இஸ்ரவேலுக்கு சமாதானத்தின் வாழ்வை கர்த்தர் காண செய்வார். அதே சமாதானம் உங்க வாழ்க்கையில கர்த்தர் காண செய்ய போகிறார். எப்படிலாம் காண செய்யறாருன்ட்டு அடுத்தடுத்த அதிகாரங்கள்ல நம்ம வாசிக்க போகிறோம். நம்ம வாசிக்க போறோம். அது வாசிக்கும் பொழுது ஆண்டவரே இந்த வார்த்தையில இருக்கிறபடியே என் வீட்டுக்கு சமாதானம் உண்டாகட்டும். நீங்க தான் ஜெபிக்கணும். இந்த வார்த்தையில இருக்கிறபடியே என் வியாபாரத்துல ஒரு சமாதானம் உண்டாகட்டும். நீங்க தான் ஜெபிக்கணும். இந்த வார்த்தையில இருக்கிறபடியே என் உறவுகளுக்குள்ள சமாதானம் உண்டாகணும். நீங்க தான் ஜெபிக்கணும். ஆமென். நம்ம இன்றைக்கு நாங்க பேசுகிறத பார்க்கலாம், இன்னைக்கு வசனத்தை வாசிச்சு அதுல இருக்கிற அந்த சமாதானத்தை நம்ம கிளைம் பண்ண போறோம். we are going to receive it in Jesus name. அதை நீங்க அறிக்கையிடும் பொழுது அந்த வார்த்தை உங்கள் வாயிலிருந்து விசுவாசத்தோடு புறப்படும் பொழுது it will start to manifest. அது கிரியை செய்ய ஆரம்பிக்கணும். ஏன்னா word has power. வார்த்தையில வல்லமை இருக்கிறது. நம்ம அதனாலதான் நான் சொல்ல நெகட்டிவா பேசவே கூடாது. ஆமா, குறைவா பேசவே கூடாது. உங்க வாழ்க்கையை குறிச்சு நீங்க பேசுகிற வார்த்தைகள் வார்த்தையின்படியே இருந்துச்சுன்னா இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில நிச்சயமா பலிக்கும், கிரியை செய்யும். இது வரைக்கும் நீங்க பிரச்சனையில இருந்திருக்கலாம், இன்ன வரைக்கும் போராட்டத்தில் இருக்கலாம். இப்போ ஒரு நம்பிக்கையோடு கூட இந்த வார்த்தைகளை நாங்க வாசிக்க நீங்க அறிக்கையிட்டு கொண்டே இருக்க போறீங்க. எங்களுக்கு பின்னாடியே நீங்களும் சொல்லணும். ரெடியா இருக்கிறீங்களா? போலாமா? சங்கீதம் 128 அப்படிங்கிற அந்த பக்கத்தை திருப்பி வச்சுக்கோங்க. சரியா? நீங்களும் நானும் சேர்ந்து தான் வாசிக்க போறோம். இந்த வசனங்களை ஒவ்வொருத்தரும் நம்ம சேர்ந்து வாசிக்க போறோம். 125வது சங்கீதத்தினுடைய கடைசி வசனத்தினுடைய கடைசி பகுதியில நம்ம ஆரம்பிக்க போறோம். ஏன்னா அதுதான் சமாதானத்தினுடைய ஸ்டார்டிங்ல இருக்கு. இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டு. இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டு. இஸ்ரவேல்னா யாருன்னு சொன்ன? நீங்க நானும் தான். அதனால நீங்க தைரியமா எங்க கூட அறிக்கை செய்யுங்க, எனக்கு சமாதானம் உண்டு. சமாதானம் உண்டு. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், இவ்வளவு போராட்டமா இருக்கு என் லைஃப், என் லைஃப்ல நிம்மதியே இருக்காதா? நிம்மதிங்கிற வார்த்தை நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம் இல்லப்பா. சமாதானம் அப்படின்னு ரொம்ப சொல்றதை விட நிம்மதியே இல்லை என் லைஃப்ல. இன்னைக்கு நீங்க நிம்மதியே இல்லைன்னு சொல்றவங்க இன்னைக்கு நீங்க சொல்ல போறீங்க, எனக்கு சமாதானம் உண்டு. இனிமேல் நிம்மதியே இல்லைன்னு உங்க வாயினால சொல்லவே கூடாது. எனக்கு சமாதானம் உண்டு. தொடர்ந்து வாசி. சரி, 126 சங்கீதத்துல இருந்து நம்ம லைனா வாசிக்க போறோம். ஒவ்வொரு வசனத்தையும் உங்கள் கையில் எடுக்க போகிறோம். சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல நம்ம இருந்தோம்.
ஆனா அப்போ சீயோனின் சிறையிருப்ப கர்த்தர் திருப்புவார்னா அப்பொழுது என்னெல்லாம் நடக்கும்னா, நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. உங்களுடைய வீட்டிலே ஆனந்த சத்தம் உண்டாயிருக்கும். ஆமென். இன்றைக்கு நகைப்பு அப்படின்னா சிரிப்பு, ஸ்மைல். ஒரு மனுஷனுக்கே அழகு கொடுக்கிற ஒரு விஷயம் எதுன்னா அந்த ஸ்மைல் தான். இல்ல, நிறைய பேரு அந்த ஒரு சிரிப்பு சிரிக்கும் பொழுதே அவங்க முகத்துல அவ்வளோ ஒரு லட்சணம் வரும். இப்போ இன்றைக்கு இந்த சிரிப்பை நீங்க லூஸ் பண்ணிருக்கலாம். which means உங்களுக்கு வாழ்க்கையில இருக்கிற அந்த பிரச்சனைகளினால நீங்க சிரிக்க கூட மறந்துட்டு இருக்கலாம். you would have forgotten your happiness, you would have forgotten your smile. எப்பவுமே உம்முன்னு இருப்பாங்க. ரொம்ப கஷ்டத்தோட இருக்கிறவங்கள பாத்தீங்கன்னா சிரிக்கிறவங்க ரொம்ப கம்மி. இந்த சிறையிருப்பு திருப்பும் பொழுது கர்த்தர் கொடுக்கிற முதல் காரியம் என்ன தெரியுமா? சிரிப்பு. he's going to fill your mouth with laughter. உங்களுடைய வீட்டுல ஆனந்த சத்தம் ஒலிக்க போகிறது. இது நாங்க சொல்றதை விட நீங்க இப்ப அறிக்கை செய்ய போறீங்க. நீங்க இந்த வசனத்தை சொல்ல போறீங்க. நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க இத? ஆமென், ஆமென். அடுத்தது, கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். பெரிய காரியங்களை அப்போ நமக்கு செய்வார் கர்த்தர், உங்களுக்கு செய்வார். ஆமா, அத புறஜாதியார் உங்களை சுத்தி இருக்கிற வேற ஜனங்கள் சொல்லுவார்கள். மத்தவங்க சொல்றதை விடுங்க, இல்ல மத்தவங்க சொல்லட்டும். இப்ப நீங்களும் நானும் சொல்ல போறோம். என்ன சொல்ல போறோம்? கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். நீங்க சொல்ல சொல்ல கர்த்தர் பெரிய காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார். தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். கர்த்தர் வெள்ளங்களை உங்க பக்கமா அடிச்சு கொண்டு வருகிற வெள்ளம் போல சூழ்நிலைகளை கர்த்தர் திருப்ப போகிறார். He is going to redirect all the storms to somewhere else. The storms are no more going to trouble you anymore. Amen. அதோடு கூட கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் அப்படிங்கிற அந்த வார்த்தை. இந்த காலகட்டத்துல கண்ணீரோடு கூட கர்த்தருடைய சமூகத்துல நீங்க விதைக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களும் கம்பீரத்தோடு அறுக்கிற ஒரு அறுவடையா இருக்க போகிறது. Amen. Which means your prayers are going to be answered. இதெல்லாமே லைனா என்ன தெரியுமாங்க? சமாதானத்தின் வாழ்வுனா இப்படிதான் இருக்கும். சோ இன்றைக்கு ஒருவேளை அழுகையோடு நீங்க விதைத்த உங்க ஜெபத்தின் விதையை கர்த்தர் முளைக்க செய்ய போகிறார். உங்கள் ஜெபத்திற்கெல்லாம் பதில் வரப்போகிறது. கம்பீரத்தோடு அந்த ஜெபத்தின் அறுவடையை நீங்க அறுப்பீங்க. சங்கீதம் 127, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. உங்களுடைய வீட்டை கர்த்தர் கட்டுவார். உங்களுடைய நகரத்தை அவர் காப்பார். நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையில் தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா. அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார் என்ற வசனம் இருக்கிறது. இன்றைக்கு கூட எப்படி உங்க சிரிப்பை நீங்க எழுந்து போனீங்களோ, நிறைய பேர் உங்களுடைய தூக்கத்தை நீங்க இழந்திருக்கிறீங்க. கர்த்தர் உங்களுக்கு வீட்டை அழகா அவர் கட்டும் பொழுது அந்த வீட்டுக்குள்ள உன்னுடைய சமாதானத்தை கர்த்தர் கொடுத்து உனக்கு நல்ல நித்திரையை கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார்னு சொல்றது போல அந்த வீட்டுக்குள்ள நீங்க சமாதானத்தோடு கூட சுகமா நம்பி தூங்க முடியும் உங்களால. Yes. He's going to give back your sleep. ஒருவேளை இங்க பார்த்துட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் you would have lost your sleep. அழுது நைட் எல்லாம் அழுது தூங்காம கூட நீங்க இருந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் சமாதானத்தை கொடுக்கணும்னு நினைச்சிட்டாருன்னா He's going to give you back your sleep. அந்த ஸ்லீப்பே உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ரிலீஃபாக இருக்க போகுது. ஆமென். இது மாத்திரம் இல்லை, இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். இது எதிர்காலம், புதிய தலைமுறை. நமக்கு கர்த்தர் கொடுத்த வித்து இவைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவர்கள் கர்த்தரால வருகிற சுதந்திரமா நம்மோடு கூட இருப்பார்கள். ஆமென், ஆமென். அது மாத்திரம் இல்லை, அப்போ பிள்ளைக்காக காத்திருப்பீங்கன்னா கர்த்தர் இந்த சமாதானத்தின் வாழ்வை உங்களுக்காக அவர் ஆயத்தமா வச்சிருக்கிறார். நீங்க அறிக்கை செய்ய செய்ய அது நடக்கும். உங்கள் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றி சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளினால் அதை நிரப்புவார். அடுத்த வசனம், வால வயதின் குமாரர் பலவான் கையிலுள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுடைய வாலிப பிள்ளைகளை குறிக்கிறது. உங்க வீட்டுல இருக்கிற வாலிப பிள்ளைகளை குறிச்சு பெரிய கவலையோட கூட இருக்கீங்க. என் பிள்ளை வாலிப பிள்ளை ரட்சிக்கப்படல, ஏசப்பாவை தேடல,
நிறைய காரியங்களுக்குள்ள தவறான பழக்க வழக்கங்களுக்குள்ள இருக்கிறான் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றாரு, உங்க வீட்டில் இருக்கிற வாலிப பிள்ளைகள் எல்லாம் வால வயதின் குமாரரை போல அவருடைய அம்பரா தூணிகளை நிரப்புகிற அம்புகளாய் கர்த்தர் மாற்ற போகிறார். எல்லாத்துக்கும் மேல we've come back to சங்கீதம் 128 இல்லப்பா. இந்த 128 வாசிக்கும் பொழுது கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த ஒரு பாடலை நாங்க பாடணும்னு நான் நினைக்கிறேன். நடத்துவார் அப்படிங்கிற ஒரு பாடல் உங்களுக்கு எல்லாருக்கும் நீங்க பார்த்திருப்பீங்க. அதுல ஒரு முதல் ஸ்டான்ஸா முழுக்க 128வது சங்கீதத்தை தான் நாங்க பாடியிருக்கிறோம். உழைப்பின் பலனை அவர் உண்ணச் செய்வார். நம்ம உழைச்சதை யாரோ சாப்பிட்டு இருக்கிறாங்க, இனிமேல் நீங்க உழைச்சதை நீங்க சாப்பிடுவீங்க. இதுதான் இந்த சமாதானத்தின் அடையாளம். நீங்க கட்டின வீட்டில நீங்க குடியிருப்பீங்க, இதுதான் சமாதானத்துக்கு அடையாளம். அந்த வீட்டில நிம்மதியாய் உறங்குவீர்கள், அதுதான் அடையாளம். அந்த வீட்டுக்குள்ள உங்க பிள்ளைங்க சுத்திலும் அழகா இருப்பாங்க. ஓ, பிள்ளைகளுடைய வாழ்வை நீ பார்ப்ப. ஓ, அந்த வீட்டுக்குள்ள அந்த மகிமை வெளிப்படும். எஸ், இதெல்லாம் அதுக்கு அடையாளமா இருக்குது. ஆமென். உழைப்பின் பலனை உண்ண செய்வார், நன்மைகள் வாழ்வில் நிகழ செய்வார், தலைமுறைகளை காண செய்து நலமும் அமைதியும் பெருக செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானம் உங்களுக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. எரேமியா 29:11 படி நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவு, அவர் நினைத்திருக்கிற நினைவு உங்களுக்கு கிடைக்க போகிற சிறையிருப்புல இருந்து பெரிய சமாதானம் நிறைவாய் நீங்க பெற்றுக்கொள்வீங்க. ஜெசிமா, நம்ம ஜனங்களுக்காக நம்ம 2 பேரும் சேர்ந்தே ஜெபிக்கலாம். எஸ், ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறப்பா. எதிர்பார்த்திருக்கிற முடிவு ஆமென் ஆண்டவரே, நாங்க 2 பேரும் ஒருமனப்படுகிறோம். ஜனங்க நிறைய எதிர்பார்த்திருக்கிறாங்க. எஸ் ஜீசஸ். அப்பா, அவங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவரே, போராட்டங்களை குறித்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. கண்ணீரின் சூழ்நிலைகளை குறித்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நினைத்திருக்கிற உம்முடைய நினைவு அவர்களுக்கு நடக்கட்டும் ஆண்டவரே. ஆமென். சிறையிருப்புல இருந்து ஒரு சமாதானத்தை அப்பா, சிறையிருப்புல இருந்து ஒரு சமாதானத்தை நாங்கள் பேசுகிறோம் ராஜா. அப்பா, இந்த நாளில் அப்பா அவங்க குடும்பங்களில் இருக்கிற எல்லா சிறையிருப்புகள் மாறுவதாக நீங்க சொல்லியிருக்கிறீங்க. இஸ்ரவேலுக்கு சமாதானம் உண்டு. அப்பா, இன்றைக்கு நாங்கள் பேசுகிறோம், ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் சமாதானம் உண்டு. நீங்க வச்சிருக்கீங்க அந்த சமாதானத்தை. நீங்க சொல்லியிருக்கிறீங்க சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராது. அப்பா, இன்றைக்கு அந்த சமாதானத்தின் வாழ்வை நாங்க கிளைம் பண்றோம் ராஜா. நாங்க கிளைம் பண்றோம்ப்பா. மனதார ஒவ்வொரு ஃபேமிலிஸையும் நீங்க ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. எஸ் ஜீசஸ். நன்மையும் கிருபையும் அவர்கள் வாழ்க்கையில தொடரட்டும். எதிர்பார்த்திருக்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் முடிவு வரட்டும். உம்முடைய நினைவுகளே அவர்களை நடத்தி ஆசீர்வதிக்கட்டும். சமாதானத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நீங்க நல்லா இருப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சாட்சிகள் உங்களுக்கு நிச்சயமா இருக்கும். அப்படி சாட்சிகள் இருந்துச்சுன்னா கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற எண்களிலே எங்களை தொடர்பு கொள்ளுங்க. If you want to sponsor this program, கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற எண்களிலே எங்களை தொடர்பு கொள்ளுங்க. God bless you.
மகா பரிசுத்த ஸ்தலத்தினில் கேருபீன்கள் மத்தியில் கிருபாசன மீதினில் இறங்கி வந்தீர். மகா பரிசுத்த ஸ்தலத்தினில் கேருபீன்கள் மத்தியில் கிருபாசன மீதினில் இறங்கி வந்தீர்.